அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான சகோதரர்களே, இபாதத்துக்கும் படைத்தலுக்கும் சொந்தமானவன் அல்லாஹ். உலகத்திலுள்ள வஸ்துக்கள், படைப்புகள் என்று எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகளை நிர்வாகம் செய்பவனும் அவைகளை அடக்கி ஆள்பவனும், வெளிப்படையான நிர்வாகம் மனிதர்களுக்கு இருந்தாலும் அடிப்படை நிர்வாகத்துக்கு சொந்தக்காரனும் அல்லாஹ் ஒருவனே என்று நம்புவது. அதில் இபாதத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். இதில் யாருக்கும் இரண்டு கருத்து இருக்கக்கூடாது, முஸ்லிம்களுக்கு குறிப்பாக இருக்க முடியாது. இபாதத்துக்கு அல்லாஹுவும் சொந்தம், இன்னொருவரும் சொந்தம் என்ற கருத்து யாரிடத்திலாவது இருக்குமானால் அவர்கள் சரியான ஷிர்கில் இருக்கிறார்கள் என்பதில் இரண்டு கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. கருத்து வேறுபாடு எங்கே வருகிறது என்றால், இபாதத் என்றால் என்ன என்ற விளக்கத்தில் தான் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. எடுத்ததையெல்லாம் இபாதத் என்று சொல்லி எதுவைகளையெல்லாம் மற்றவர்களுக்கு செய்து விட்டீர்கள் என்று சொல்பவர்கள் இருப்பார்கள். யாராவது முஸ்லிம் அறிஞர்கள் அல்லது இஸ்லாத்தை பற்றி ஓரளவு விளங்கியவர்கள், சுன்னத்துல் ஜமாத்தாக இருந்தாலும் சரி, மாற்றுக் கொள்கைகளில் இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் கேட்டால் இபாதத் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம் என்பதில் இரண்டு கருத்தை சொல்ல மாட்டார்கள். அப்படி வருகிற பொழுது இபாதத், அந்த இபாதத் என்றால் என்ன, இபாதத் என்பதற்கு அடிப்படை இலக்கணம் என்ன, வரையறை என்ன, வரிவிலக்கணம் என்ன, தரீஃப் டெஃபனிஷன் என்ன என்பதை விளங்குகிற பொழுது இபாதத் என்பதன் அடிப்படை புரியும். இபாதத் எத்தனை வகைகள் இருக்கிறது? தொழுகை இபாதத்து தான், நோன்பு இபாதத்து தான், நஃபிலான வணக்கங்கள் இபாதத்து தான், இன்னும் ஹஜ்ஜி இபாதத்து தான், சதக்கா என்பது இபாதத்து தான், திக்ர் என்பது இபாதத்து தான். இபாதத் என்பது இப்படி எத்தனையோ வகைகளை நாம் கூறிக்கொண்டே செல்லலாம். எல்லா வகைகளையும் உட்படுத்தக்கூடிய அளவுக்கு, நோன்பை எடுத்து தொழுகையை விடக்கூடிய அளவுக்கு அல்ல, சதக்காவை எடுக்காமல் மற்ற அமல்களை எடுக்கக்கூடிய முறையில் அல்ல, எல்லாவற்றையும் எடுக்கக்கூடிய முறையில் ஒரு விளக்கம். சிலர் விளக்கம் சொல்வார்கள், எதை செய்தால் நன்மை கிடைக்குமோ அவைகளுக்கெல்லாம் இபாதத் என்று சொல்லலாம் என்ற விளக்கம் பரிபூர்ணமாகாது. காரணம், சதக்கா ஒரு ஆளுக்கு கொடுக்கிறோம், அதை செய்தால் நன்மை கிடைக்கும், இதுல யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. இப்போ இதுல இபாதத் யாருக்கு செய்தோம்? சதக்கா என்பது இபாதத், நன்மை கிடைக்கக்கூடியது. கொடுத்தது யாருக்கு? ஒரு மனிதருக்கு கொடுத்திருக்கிறோம், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ அடுத்தவர்களுக்கோ கொடுத்திருக்கிறோம். இதில் நன்மை கிடைக்கும், நன்மை கிடைப்பது இபாதத். இதிலே அவருக்கு கொடுத்தோமே, இது அவருக்கு செய்த இபாதத் என்று ஆகிவிடுமா என்றால் அதில் நமக்கு தகராறு ஏற்படுகிறது. இன்னும் சிலர் சொல்வார்கள், இம்திசாலுல் அவாமிர் வஜித்தினாபுன் நவாஹி, அல்லாஹு தாலாவால் கட்டளையிடப்பட்ட ஏவல்களுக்கு கட்டுப்பட்டு அவைகளை நிறைவேற்றுவது, நவாஹி என்ற நஹீகளை தவிழ்ந்து வாழ்வது, இதுதான் இபாதத் என்பார்கள். இதிலும் இந்த பிரச்சனை வருகிறது. ஒருவருக்கு சதக்கா கொடுக்கிறோம், ஒருவருடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்குரிய வழிப்பாதைகளை காட்டுகிறோம், இதுவும் இம்திசாலுல் அவாமிர். தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். உதுவான் என்பதின் பிரகாரம் தஆவனு, நீங்கள் உதவி செய்யுங்கள், அலல் பிர்ரி வத்தக்வா, இறையச்சத்தின் மீதும் நல்ல செயல்களின் மீதும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்பதன் பிரகாரம் அதுவும் ஒரு இபாதத்து தான், அதுவும் அல்லாஹுவுக்கு கட்டுப்படுவதுதான், அவாமிர்களுக்கு கட்டுப்படுவதுதான். இதில் யாருக்கு இபாதத் என்ற விளக்கம் வருவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. இப்படி பல்வேறு விளக்கங்கள் சொன்னாலும் கூட நம்முடைய தஃப்சீரிலே ஒரு விளக்கம், தெளிவான விளக்கம் இபாதத்துக்கு சொல்லப்பட்டுள்ளது. இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீருல் கபீரின் 7வது பாகம் 476வது பக்கம், அதாவது பழைய தஃப்சீர், ராசியினுடைய பழைய தஃப்சீரை விளக்கம் சொல்வதற்கு காரணம், புது தஃப்சீர்களில் பல்வேறு அச்சுப்பிழைகள், வேண்டுமென்றே புகுத்தப்பட்ட கருத்து குழப்பங்கள் நிலவுவதின் காரணத்தினால் சொல்கிறேன். அல் இபாதத், இபாதத் என்றால் இபாரத்துன் அன் இத்தியானில் அக்மலி உஜூஹி தஅலீம், மரியாதையினுடைய முறைகளில்
பரிபூர்ணத்தின் பரிபூர்ணமான முறையை கொண்டு வருவதை பற்றிய இபாரத்து தான் இபாதத். ஒருவருக்கு மரியாதை செய்கிறோம், சாதாரண மரியாதை. இப்போ வாப்பாவுக்கு மரியாதை செய்கிறோம், வாப்பா இருக்கக்கூடிய இடத்துல சப்தத்தை உயர்த்தாமல் இருக்கிறோம். வாப்பா வரக்கூடிய சமயம் நாம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு எழுந்திருச்சு சேர இடம் கொடுக்கிறோம். இது மரியாதை. இது எதனால் மரியாதை செய்கிறோம்? அல்லாஹ் எனக்கு வாப்பாவின் மூலம் அல்லாஹ் தந்த உருவகம், அவன் தந்திருக்கிற உருவாக்குதல், உங்க வாப்பாவை கொண்டுதான் வெளிப்படையாக நான் இல்லாமையிலிருந்து உள்ளமையின் பக்கம் வந்தேன். என்னை விட வயது முதிர்ந்தவர், பாப்பாவினுடைய திருப்தியில் அல்லாஹுவின் திருப்தி இருக்கிறது என்று கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே நேரடியாக இதிலே மரியாதை செய்யப்படக்கூடியவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அதிகாரத்தை வழங்கியவன் அல்லாஹ். எனவே நேரடியாக போகிற பொழுது அல்லாஹுக்குத்தான் பரிபூர்ண மரியாதை. அல்லாஹு சொன்னதின் காரணத்தினால் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செயல்படுத்துகிறார்கள். எனவே நாம் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம். எனவே வாப்பாவுக்கு கொடுக்கிற மரியாதை அக்மல் உஜூஹு தாலீம் அல்ல. தாலீம் என்று வேண்டுமென்றால் சொல்லலாம், காமில் என்று கூட சொல்ல மாட்டோம். உண்மையாக பரிபூர்ணமாக யாருக்கு மரியாதையை உச்சகட்டமாக கொடுக்கிறோமோ அதை பற்றிய வாசகத்திற்குத்தான் இபாதத் என்று சொல்லப்படும் என்று சொல்லுகிறார்கள். இது எல்லா இபாதத்தையும் எடுக்கும். இதே கருத்தை தான் மற்ற தப்சீர்களிலும் பார்க்க முடியும். இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு ஒரு விளக்கம் சொல்வார்கள். என் வாப்பாவுக்கு செய்யக்கூடிய மரியாதை அல்லது ஒரு ஏழைக்கு கொடுக்கக்கூடிய உதவி, இந்த ஏழைக்கு உதவி கொடுக்கிறோம் என்றால் ஏழைக்கு செய்கிற மரியாதை அல்ல. ஏழைக்கு உதவினால் உனக்கு நான் உதவுவேன் என்று சொன்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நினைக்கிறோம். ஏழைகளுக்கு உதவுங்கள் என்று நமக்கு கற்றுத்தந்த கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைக்கிறோம். இப்படி நினைக்கிற பொழுது உண்மையில் நமக்கு செல்வத்தை தந்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அந்த செல்வத்தை கொடுக்க வைப்பவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த அடிப்படையில் சிந்திக்கிற பொழுது ஏழைக்கு நாம் முழுமையான மரியாதையை கொடுக்கவில்லை. கொடுப்பது அல்லாஹுடைய ரசூலின் வாசித்தாவின் மூலம், அவர்களுடைய துணையின் மூலம் அல்லாஹுக்குத்தான் மரியாதையை கொடுக்கிறோம். அல்லாஹ் எனக்கு பொருளை தந்தவன், கொடுக்கும் மனதை தந்தவன், கொடுக்கும் ஆற்றலை தந்தவன். எனவே நான் கொடுக்கிறேன், அல்லாஹுக்காக கொடுக்கிறேன். அங்கே பரிபூர்ணமான தாலீம் என்பது அல்லாஹுக்கு வருகிறது. இதற்குத்தான் இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், வதாலிக லா யலீகு இல்லா மன் ஸதர அன்ஹு அக்மல் உஜூஹில் இன்ஆம். யாரை தொட்டும் பரிபூர்ணமான இன்ஆம் அருட்கொடைகள் உருவாகிறதோ அவருக்குத்தான் பரிபூர்ணமான தாலீம் என்பதும் உண்டாகும். நமக்கு ஏழைக்கு கொடுக்கிறோம் என்றால் ஏழைக்கு கொடுக்க சொன்னவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன்தான் செல்வத்தை தந்தான், அவன்தான் சுகத்தை தருகிறான், அவன்தான் வாழ்க்கையை தருகிறான், அவன்தான் மூச்சு விடும் ஆற்றலை, மூச்சை எடுக்கும் ஆற்றலை தருகிறான். அவன் கையிலே நமன் உயிர் இருக்கிறது, அனைத்துக்கும் சொந்தக்காரன் அவன். அவன்தான் பரிபூர்ணமான நிஅமத்துகளை தருவதற்கு சொந்தமானவன். அவனுக்குத்தான் பரிபூர்ணத்திலும் பரிபூர்ணமான பணிவு என்பது வரும் என்பது இந்த அடிப்படையில் விளங்குகிறது. எல்லா இபாதத்தையும் வைத்து பாருங்கள். தொழுகை எடுப்போம், அக்மல் உஜூஹு தாலீம், சுஜூது செய்கிறோம், ருக்கு செய்கிறோம், கைகட்டி நிற்கிறோம், பணிவின் உச்சகட்டம் இருந்தால் அது இபாதத். நோன்புக்கு வருகிறோம், யாருக்காக வேண்டிய நோன்பு நோற்பதல்ல, என் ரப்பு எனக்கு உடலை தந்தவன், உடலில் நோன்பு பிடிக்கும் ஆற்றலை தந்தவன், அவனுக்காக வேண்டி பசித்திருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு செய்கிற பொழுது அது இபாதத் என்று மாறுகிறது. சதகாவை பார்க்கிறோம், ஹஜ்ஜை பார்க்கிறோம், உம்ராவை பார்க்கிறோம். இபாதத் என்று எத்தனை வஸ்துக்கள் இருக்கிறதோ அத்தனையையும் எடுத்துக்கொள்ளும். அக்மல் உஜூஹு தாலீம், தாலீம் பரிபூர்ணமான பரிபூர்ணம். எதில் மரியாதை செய்வதில், கண்ணியம் செய்வதில் எதில் இருக்கிறதோ அதுக்குத்தான் இபாதத் என்று சொல்லப்படும். இதனை இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், இந்த தாலீம் யாருக்கு மட்டும்தான் ஏற்படும்? பரிபூர்ணமான இன்ஆம் கிருபை செய்தல் யாரிடத்தில் இருக்கிறதோ அவனுக்கு மட்டும்தான் இந்த தாலீம் ஏற்படும், வேறு எவருக்கும் ஏற்படாது என்பதை சொல்லி காட்டுவார்கள். இமாம் பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதே தஃப்சீரே, இதே இபாதத்துக்கு விளக்கம் சொல்வார்கள். அல் இபாதத்து அக்ஸா காயத்துல் ஹுதூஇ வத் ததல்லுல். தஃப்சீர் பைலாவியில் 1வது பாகத்தில் பார்க்கலாம். இதனையே தஃப்சீருல் கஷ்ஷாஃப், தஃப்சீருல் ஹாஸின், தஃப்சீர் மலஹரி, தஃப்சீர் நஸஃபி, ஃபத்ஹுல் கதீர், சஃபுவத்து தஃபாசீர், தஃப்சீர் இப்னு அபி சஊத், இது போன்ற எல்லா தஃப்சீர்களிலும் இந்த கருத்தையே, இதே வார்த்தையை பார்க்கலாம். இபாதத் என்றால் என்ன? அக்ஸா காயத்துல் ஹுதூஇ வத் ததல்லுல், பரிபூர்ணமான பணிவும்
பரிபூர்ணமாக தன்னை தரந்தாழ்த்திக் கொள்வதனுடைய தன்மையும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவருக்குத்தான் நாம் அக்ஸா காயத்துல் ஹுதூஇ வத்ததல்லுல் என்பது ஏற்படும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, இதையெல்லாம் வைத்து நாம் விளங்குகிறோம். அக்ஸா காயத்துல் ஹுதூஇ பணிவனுடைய எல்கையின் பரிபூர்ணம், அதற்கு பெயர். தன்னை தரந்தாழ்த்தி இழிவுபடுத்துவதனுடைய உச்சகட்டத்தின் உச்சகட்ட நிலையை பற்றித்தான் இபாதத் என்று சொல்வோம். இபாதத்துக்கு இந்த விளக்கத்தை தவிர வேறு எந்த விளக்கத்தை சொன்னாலும் அது குழம்பிவிடும். இப்பொழுது நாம் தெளிவாக விளங்குகிறோம். கைகட்டி ஆடாமல் நின்றால் இபாதத் என்று சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். இராணுவ வீரர்கள் அத்தனை பேரும் இபாதத் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அதுவும் சரியல்ல. இன்னும் ஒரு சில கட்டங்கள்ல ஸ்கேன் மிஷினுக்கு முன்னால், அதே போன்று எக்ஸ்ரேக்கு முன்னால் ஆடாமல் நில்லுங்க என்கிறார்கள். ஆடாமல் நிற்கிற பொழுது அங்கே இபாதத் வந்து விடுகிறது என்ற கருத்து வரும். இபாதத்துக்கு தான் தோன்றித்தனமான விளக்கம் கொடுத்து விட்டு அதையெல்லாம் செய்யக்கூடாது என்றால் அது நடைமுறைக்கு ஒத்துவராத கருத்தாக மாறிவிடும். நாம் இபாதத் என்றால் தொழுகையையும் எடுக்கும், நோன்பையும் எடுக்கும், சுஜூதை எடுக்கும், ஹஜ்ஜை எடுக்கும். எத்தனை இபாதத்துகள் இருக்கிறதோ அவைகள் அத்துணையும் அல்லாஹுக்குத்தான். நன்மைகளை தரக்கூடியது என்ற கருத்தையும் எடுப்போம். நன்மைகளை தரக்கூடியதை அல்லாஹுக்குத்தான் செய்வோம். அதை யாருக்கு கொடுக்கிறோம் என்பதல்ல. இவைகளெல்லாம் நமக்கு அடிப்படையாக விளங்குகிறது. இதில் ஒரு கருத்தை நாம் இணைத்து முன்னால் நான் விளக்கம் சொன்னதை போல ஒரு கருத்தை சேர்த்து விளங்குங்கள். நதிர் என்பதுதான் மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நதிர் என்றால் நேர்ச்சை செய்தல். நேர்ச்சை செய்தல் என்றால் அல்லாஹுவுக்கு மட்டுமல்லவா என்று வருகிறது. நேர்ச்சை என்பது அல்லாஹுவுக்குத்தான். இதில் கருத்து வேறுபாடு இல்லை. நேர்ச்சை அல்லாஹுவுக்குத்தான் செய்கிறோம். அதனுடைய பலனை யாருக்கு கொடுக்கிறோமோ அவரோடு சேர்த்து இவருக்கு நேர்ச்சை செய்தேன் என்று சொல்லுகிறோம். அதுதான் வார்த்தை விஷயத்தை தவிர அங்கே அக்ஸா காயத்துல் ஹுதூஇ வத்ததல்லுல் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. இம்திசாலுல் அவாமிர் வஜ்தினாபுன் நவாஹி என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே கட்டுப்படுகிறோம் என்பதும் இங்கே அல்லாஹ்வுக்கு மட்டும் நாம் பணிய வைக்கிறோம், மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை என்ற கருத்தையும் நாம் விளங்குகிறோம். நதிரிலும் அதே கருத்தை தான் வருகிறோம். ஹஜ்ஜி நாம் அல்லாஹுக்காக செய்கிறோம். பணிவின் உச்சகட்டத்தின் உச்சகட்ட நிலை அல்லாஹுக்கு மட்டும் நாம் கொடுக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அதனுடைய பலனை அத்தாவுக்கு அல்லது வாப்பாவுக்கு அல்லது உம்மாவுக்கு அல்லது நம்முடைய ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு, நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு எத்தி வைக்கிறோம் என்றால் சகோதரருக்கு இபாதத் அல்ல. அக்ஸா காயத்துல் ஹுதூஇ வத்ததல்லுல் என்பது அல்லாஹுக்கு மட்டும். அருமையானவர்களே, கொஞ்சம் கவனமாக விளங்கவில்லை என்றால் இபாதத் என்பதை யாராவது இன்னொருவருக்கு சொல்லவே முடியாது. வணக்கத்திற்கு பாத்திரவான் பழைய காலத்திலேயே அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு பாத்திரவான் பழைய தமிழிலே நாம் படித்து வைத்திருக்கிறோம். வணக்கத்திற்கு பாத்திரவான் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை நாம கடவுள் இல்லை என்று சொன்னதாக சொல்லுவார்கள். நம்ம எந்த புஸ்தகத்திலும் அது சொல்லப்படவே இல்லை. மாற்றமாக அவர்களுடைய தௌஹீத் ஒரு விளக்கம் என்ற புஸ்தகத்திலும், அதே போன்று பழைய அந்நஜாத் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருந்த காலத்தில் உள்ள அன்னஜாத்திலும் தௌஹீதுக்கு விளக்கம், ஏகத்துவத்துக்கு விளக்கம், லா இலாஹ இல்லல்லாஹுக்கு பொருள் சொல்லுகிற பொழுது அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிற கட்டத்தை நாம் பார்க்கிறோம். இபாதத் என்பது அல்லாஹுக்கு மட்டுமே. ரூஹுல் மஆனி என்ற தஃசீரில் சொல்வார்கள், அல் இபாதத்து அலா மராத்திபில் ஹுதூஇ, பணிவனுடைய அந்தஸ்துகளில் மிக மிக உயர்ந்ததுதான் இபாதத் என்பார்கள். இதே கருத்தை தான் ரூஹுல் பயானிலும் சொல்வார்கள். எல்லா தஃசீரிலும் இதைத்தான் சொல்வார்கள். இல்ல தஃசீர்ல வரதையெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற கருத்தை நாம் விளக்கியாக வேண்டும். அருமையான சகோதரர்களே, இபாதத் வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இன்னும் தெளிவாக சுஜூத், முன்னாலேயே நான் சொல்லி இருக்கிறேன், சுஜூத் என்பதை எந்த ரூபத்திலும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் சுஜூதினுடைய அந்த கட்டம் சில சமயங்களில் நிர்பந்தமாக மனிதனுக்கு சர்வசாதாரணமாக ஏற்படுகிறது. நாம் வீட்டை விட்டு வெளியே செல்லுகிறோம், காலை நேரத்தில் செல்லுகிறோம், நம்முடைய சிறு குழந்தை வீட்டில் படுத்து கிடக்கிறது. அந்த குழந்தையை நெட்டி மோந்து முத்தம் கொடுத்து விட்டு செல்லலாம் என்று நினைக்கிறோம். கையில தூக்குறாம், விழித்து விடும். விழித்தால் தாய்க்கு சிரமம், எல்லோருக்கும் சிரமம். அப்பொழுது குனிந்து சுஜூதினுடைய ஒரு டைப்பிலே அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்கிறோம். இதை யாரும் சுஜூத் என்று சொல்லுவதில்லை.
டாக்டர் சில சமயங்களில் தேவைப்படுகிற பொழுது நம்முடைய பின்பகுதிகளில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு நோயோ நொடியோ ஏற்பட்டால் அப்படி குனிந்து கிடக்க சொல்லுகிறார் என்பதால் அது இபாதத் என்ற வார்த்தைக்கு வரவே வராது. இபாதத் எப்பொழுது வரும் என்றால் டாக்டரை பார்த்தோ கருவியை பார்த்தோ இது என்னுடைய இறைவன், இதற்கு நான் பரிபூர்ணமாக தலை சாய்க்கிறேன் என்ற எண்ணம் ஏற்பட்டால் அங்கே அக்ஸா காயத்தில் ஹுது ஏற்பட்டுவிடும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை தொடராக பார்ப்போம். அல்லாஹ் விளங்கும் தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.